பிரியங்காவோட சிரிப்புல கொட்டி கிடக்கிற கஷ்டங்கள், நிறைய பேருக்கு தெரியாத கண்ணீர் பக்கங்கள். விஜய் டிவிய பொறுத்த வரைக்கும் அதுல ஒவ்வொரு சமயத்திலயும் ஒவ்வொரு தொகுப்பாளர்கள் பிரபலமானவங்களா இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல டிடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திவ்யதர்ஷினி பிரபலமானவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் பிரபலமா இருந்தாரு. இப்போ மாகாபா ஆனந்த் அப்புறம் விஜய் பிரியங்கா இவங்க 2 பேரும் தான் பிரபலமானவங்களா இருந்துட்டு வராங்க. ஒரு தொகுப்பாளினி ஆகணும் அப்படிங்கிறது விஜய் பிரியங்காவோட ரொம்ப நாள் கனவா இருந்துச்சு. அந்த கனவு நிறைவேறக்கூடிய ஒரு இடமா விஜய் டிவி இருந்துச்சு. அத்தனையும் தாண்டி விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சி பிரியங்காவுக்கு ரொம்ப பெரிய அளவுல வரவேற்ப பெற்றுக் கொடுத்தது. இவங்க பிரவீன் அப்படிங்கிறவர காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எப்பவுமே அவர் கூட சேர்ந்த புகைப்படங்கள வெளியிட்டு வரக்கூடிய பிரியங்கா கடந்த சில வருஷங்களா அவர் கூட எந்த ஒரு புகைப்படமும் வெளியிடல. அதுக்கப்புறமா தொடர்ந்து இவங்க 2 பேருக்கும் இடையில கல்யாண உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அதிகமான மக்களோட பேசு பொருளா இருந்துட்டு வந்தது. இந்த நிலையில இது பத்தி பயில்வான் ரங்கநாதன் சில தகவல்கள வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் சொல்லும்போது, ஆரம்பத்துல பிரவீனும் பிரியங்காவும் நண்பர்களா தான் பழகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க நட்பு காதலா மாறுச்சு. அதுக்கப்புறமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா பிரியங்கா அவரோட துறையில நல்ல வளர்ச்சிய பெற ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல தான் பிரியங்காவுக்கும் பிரவீனுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. முதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அவங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அது பெரிய பிரச்சனையா மாறி, அவங்க 2 பேரும் பேசுறதையே நிறுத்திக்கிட்டாங்க. இந்த சமயத்துல தான் பிரியங்கா பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில தொழில்நுட்பத் துறையில பிரவீன் பணியாற்றிக்கிட்டு இருந்தாரு. அப்பவும் அவங்க 2 பேரும் பேசிக்கிறத நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில பிரியங்கா பிரவீன் கூட வாழ்றதுக்கு தயாரா இருந்தாலும், பிரவீன் தற்சமயம் பிரியங்கா கூட வாழ சம்மதம் தெரிவிக்காம இருக்காரு அப்படின்னு பைல்வான் சொல்றாரு. இந்த நிலையில அவங்க 2 பேருக்கும் இடையில விவாகரத்து ஆயிடுச்சா? இல்லனா மறுமணம் செய்ய போறாங்களா விஜய், பிரியங்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே இருக்கு. தொலைக்காட்சி தொகுப்பாளினியா இருந்து ஹீரோயின் ரேஞ்சுக்கு ரொம்ப பெரிய அளவுல பெரும் புகழ்பெற்ற தொகுப்பாளினியா இருந்துட்டு வரவங்க தான் விஜய் ரம்யா. இவங்க 2004வது வருஷம் மிஸ் சென்னை போட்டியில பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் தொலைக்காட்சியில கலக்கப் போவது யாரு, உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா மாதிரியான நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கியிருக்காங்க. நம்ம வீட்டு கல்யாணம், கேடி பாஸ், கில்லாடி கேர்ள்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியிருக்காங்க. இதுக்கிடையில திரைப்படங்கள்ல அப்பப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லயும் நடிச்சிட்டு வராங்க. 2007வது வருஷம் ரம்யா மொழி படத்தின் மூலமா திரைப்பட நடிகையா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா மணிரத்னத்தோட ஓ காதல் கண்மணி படத்துல துல்கர் சல்மானோட தோழி அனன்யாவா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாஸ் என்கிற மாசிலாமணி, வனமகன், ஆடை, மாஸ்டர், சங்கத்தலைவன் இப்படி ஒரு சில படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்காங்க விஜய் ரம்யா. இருந்தாலும் இவங்க நிகழ்ச்சி தொகுப்பாளினியா இருக்கிறதையே அதிகம் விரும்புறதால தொடர்ந்து திரைப்பட விழாக்கள், அப்புறம் பிரபலங்களுடனான நேர்காணல், விருது வழங்கக்கூடிய விழாக்கள் மாதிரியான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிரபல தொகுப்பாளினியா இருந்துட்டு வராங்க. இதுக்கிடையில போன 2014வது வருஷம் அப்ரிஜித் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட கல்யாண வாழ்க்கை ஒரு வருஷத்திலேயே முடிவுக்கு வந்துருச்சு. 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா போன 2015வது வருஷம் விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. இப்போ தனிமையில வாழ்ந்துட்டு வராங்க விஜய் ரம்யா. நிகழ்ச்சி தொகுப்பாளினியாவும் நடிகையாவும் இருந்துட்டு வரக்கூடிய விஜய் ரம்யா தன்னோட சமூக வலைதளங்கள்ல அப்பப்போ ஆக்டிவா இருந்து வரத வழக்கமா வச்சிருக்காங்க. குறிப்பா தன்னோட உடல் எடை அப்புறம் ஆரோக்கியத்துல அதிக கவனத்தோடையும் அக்கறையோடையும் இருப்பாங்க. யோகா, உடற்பயிற்சி, டயட் இந்த மாதிரியான விஷயங்களை தவறாம ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ரம்யா. அது மட்டும் இல்லாம அதை தன்னோட ரசிகர்களுக்கு டிப்ஸாவும் வழங்குறாங்க. அப்பப்போ இவங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் அப்புறம் புகைப்படங்களை தன்னோட சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியிட்டு ரசிகர்களோட கவனத்தை ஈர்க்கிறவங்களா இருந்துட்டு வராங்க. அந்த வகையில இப்போ அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஜிம் உடையில தலைகீழா தொங்குறது மாதிரியான விஜய் ரம்யாவோட இந்த புகைப்படத்தை பார்த்த எல்லாரும் இது என்ன உடம்பா இல்ல ரப்பரா அப்படின்னு வியந்து போய் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. 37 வயசாகக்கூடிய விஜய் ரம்யா தொடர்ச்சியா தன்னோட உடம்ப கட்டுக்கோப்பாவும் கவர்ச்சியாவும் அழகாவும் வச்சிருக்காங்க.